இந்தியாவையே உலுக்கி இருக்கிற ஒரு மிக மோசமான சம்பவங்களாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. இந்த கருப்பு சனிக்கிழமை தாவேகாவினுடைய பிரச்சார பயணத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் நாளை கரூருக்கு பயணப்படுகிறார்கள். கரூர் சம்பவம் நடந்த பகுதியில் தற்போது நம்முடைய செய்தியாளர் ஜெரி இருக்கிறார். ஜெரி, என்ன அப்டேட் ஜெரி? இப்போ நீங்கள் கூறியது போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நெல்சன், வணக்கம். ஜெரி, நீங்க பேசலாம். ஜெரி, உங்க தகவலை சொல்லுங்க. வணக்கம் நெல்சன். நீங்கள் கூறியது போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நேரில் வந்து ஆறுதல் சொல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் போலீசார் அதிகப்படியாக இங்கு அரசு மருத்துவமனையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய குறைகளை கூறுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒளிப்பதிவு அதாவது ஸ்ட்ரக்சரை சார்ந்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வந்த வண்ணமாக இருக்கிறது. அவருடைய உறவினர்கள் உயிரிழந்தவர்களை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் சுபாஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உடல் சோர்வோடு அவருடைய எங்கே வைத்திருக்கிறார்கள், எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எந்த விவரமும் தெரியாமல் சோர்ந்த நிலையிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பதை சுபாஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் போலீசார் நூற்றுக்கணக்கானோர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபுறம் ஸ்ட்ரக்சரோடு ஏராளமான ஊழியர்கள் இங்கே ஆம்புலன்ஸில் வரக்கூடியவர்களை மருத்துவமனைக்குள்ளே அழைத்து செல்ல தயார் நிலையில் இருக்கிறார்கள். இங்கே ஒரு புறம் ஸ்ட்ரக்சர் தயார் நிலையில் இருக்கிறது, மறுபுறம் இங்கு வரக்கூடிய உறவினர்களை அவர்களுக்கு சரியான இடத்தை காண்பிப்பதற்காக தன்னார்வலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில சுத்த முடித்து சென்ற மருத்துவர்களை தற்பொழுது அவசரமாக வர வைக்க மருத்துவமனை நிர்வாகம் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அந்த வகையில காலையில் சென்ற மருத்துவர்கள் பல பேர் இங்கே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஒவ்வொருவராக அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் பொதுவாக வாயில் நுரை வெளியேறி அவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. டீஹைட்ரேஷன் காரணமாக அதிகப்படியான உயிர்கள் பிரிந்திருக்கிறது. மகளிர்கள் அதிகமாக இறந்திருக்கிறார்கள், குழந்தைகளும் பிரிந்திருக்கிறது. மகளிர்கள் அதிகமாக இறந்திருக்கிறார்கள், குழந்தைகளும் இறந்திருக்கிறார்கள். அந்த சுற்றுவட்டார பகுதியில் காலையிலிருந்து நின்றதால தண்ணீர் வசதி இல்லை, தண்ணீர் குடிக்காமல் இருந்ததாலும் அதிகப்படியான வெயில் தாக்கத்தினாலும் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார். உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அதே போல தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களையும் நேரடியாக அவர் கண்காணித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமாக சுகாதாரத்துறை 40 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல அமைச்சர் பேட்டியில் கூறியிருப்பது போல அதிகப்படியான பெண்கள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. 9 குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த உயிரிழந்தவர்களை பார்க்க வந்த உறவினருமே துக்கம் தாங்க முடியாமல் மயக்கம் அடைந்து அவரையுமே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட இந்த சூழல் பார்க்க முடிகிறது. இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் அந்த வண்ணமே இருக்கிறார்கள். போலீசார் எதிர்க்கட்சி தலைவருடைய வருகைக்காக அதிகமாக பாதுகாப்புகளை பலப்படுத்தி இருக்கிறார்கள். நெல்சன், ஜெரி, தகவல்களின் அடிப்படையில் ஏறக்குறைய அந்த சம்பவம் நடந்த இடத்தில், கூட்ட நெரிசல் நடந்த இடத்தில் முற்றிலுமாக அந்த இடம் துடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பாதிக்கப்பட்டவர்களும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். சடலங்களாக மீட்கப்பட்ட எண்ணிக்கை மட்டும் 31 என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் தகவலின் எண்ணிக்கையில் அது 40ஆக உயர்ந்திருக்கிறது. மருத்துவமனைகள் முற்றிலுமாக சீலிடப்பட்டது இல்லையா? இனிமே உள்ள கொண்டு வருவதற்கோ எடுத்துக்கொண்டு போவதற்கோ யாரும் இல்லை இல்லையா? இனி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அதிகாரப்பூர்வமான தகவலை அறிவிக்கிற வரைக்கும் தான் நமக்கு வெயிட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக நெல்சன். அதாவது இதுவரையிலும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிற சூழலில்தான் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆம்புலன்ஸிலுமே அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நோயாளிகளுடைய கேள்வி என்பது, இப்போது வரை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஏறக்குறைய டைம் வந்து 9:54. இந்த 9:54 வரை ஆம்புலன்ஸுகள் மூவிங்லேயே இருக்கா? ஆம்புலன்ஸ் தற்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனவா?
ஆமாம் நெல்சன், காரணம் அந்த விஜய் பேசிய அந்த இடத்துல இருந்து முழுவதுமாக தொண்டர்கள் நகர்ந்திருந்தாலும் கூட அதிகப்படியான வாகனங்கள் இந்த கரூரை விட்டு வெளியேறாத காரணத்தினால இன்னும் முழுவதுமாக ஆம்புலன்ஸ்கள் வந்து சேரவில்லை. அதே போல 1 மணி நேரம் அவர்கள் தெளிவாக இருந்தக்கூடியவர்கள் கூட தற்பொழுது மயக்கம் காரணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட மருத்துவமனையை நோக்கி ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. அவர்கள் வந்தவுடனே நோயாளிகளை ஐசியூக்கு கொண்டு செல்ல செக்டர்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, நீங்க சொல்றபடி இப்போ எந்த போக்குவரத்து நெரிசல்லையும் ஆம்புலன்ஸ்கள் மாட்டி இருக்கிற மாதிரியான தகவல் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? அதாவது ஒரு மணி நேரம் முன்பு கூட போக்குவரத்து நெரிசல் அதிகப்படியான ஆம்புலன்ஸ்கள் காத்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆம்புலன்ஸுகள் எந்த இடையூறும் கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி வழியிலேயே அவர்கள் சிலர் மயக்கம் அடைந்ததாகவும் அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் கரூர் அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொடுத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திலிருந்து சம்பவ இடம் முற்றிலுமாக காவல்துறை கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை இடவில் உயிரிழந்தவருடைய சடலங்கள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன. மயங்கி விழுந்தவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் அல்லது ஒரு சிகிச்சை தேவைப்படுபவர்களை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட்டம் அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து கலைந்தாலும் கரூர் மாவட்டத்தோட எல்லையை தாண்டுவதில் ஒரு தாமதம் இருக்கிறது, ஒரு டிராஃபிக் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக நெல்சன், காரணம் அதிகப்படியான வாகனம், ஒரு 4 சக்கர வாகனங்கள் வந்திருந்தவர்கள் வெளி இடங்களில் இருந்தும் அதிகப்படியான தொண்டர்களை அழைத்து வரப்பட்டார்கள். மினி பேருந்து, 4 சக்கர வாகனங்கள், கார்கள் மூலமாக வெளிப்பகுதி கரூர் இல்லாமல் வெளி இடங்களில் இருந்தும் அதிகப்படியான தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனம் சுற்றுவட்டார பகுதியில் பார்க்கிங் செய்யப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் வெளியேறுவதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கரூர் நகரத்தை விட்டு இன்னும் முழுமையாக விஜய் பரப்புரையை பார்க்க வந்த வாகனங்கள் செல்லவில்லை. கூடுதல் தகவல்களோடு திரும்ப உங்களை தொடர்பு கொள்கிறோம். சரி, நன்றி.